புதிய கட்சியை அறிவிக்கும் நடிகர் தனுஷ். அப்பாவிற்காக சஞ்சய் எடுத்த முடிவு. தேசிய விருது குறித்து நடிகர் தனுஷ் அளித்த பேட்டியில் மிகவும் எளிமையாக தனது கருத்தை பகிர்ந்துள்ளார். ராயன் படத்தை விட சிறந்த படங்கள் என்னுடைய சினிமா பயணத்திலேயே நிறைய இருக்கின்றன. புதுப்பேட்டை, மயக்கம் என்ன, மரியான், வடசென்னை, அசுரன், கர்ணன், ராஞ்சனா போன்ற படங்கள் தேசிய விருதுக்கு தகுதியானவை. ஆனால் சில விஷயங்கள் நம் கையில் இருப்பதில்லை. நாம் எவ்வளவு உழைத்தாலும் எவ்வளவு சிறப்பாக ஒரு படத்தை கொடுத்தாலும் விருது கிடைப்பது என்பது நம் கட்டுப்பாட்டில் இருக்காது என்று அவர் தெரிவித்துள்ளார். விருது கிடைத்த மகிழ்ச்சியில் மட்டுமே பேசாமல் தன்னுடைய முந்தைய படங்களையும் மற்ற சிறந்த படங்களையும் மனதார பாராட்டிய தனுஷின் பேச்சு தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. விருதை விட நல்ல சினிமாதான் முக்கியம் என்ற அவரது அணுகுமுறையை ரசிகர்கள் பலரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். தமிழ்நாட்டில் திமுக, அதிமுக மாறி மாறி ஆட்சி செய்து வந்த நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் முதன்முறையாக போட்டியிட்ட தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடித்தது. அக்கட்சி தலைவர் விஜய் முதலமைச்சராக பதவியேற்றுள்ளார். முதலமைச்சர் விஜய் அமைத்த அரசியல் பாதையை பின்பற்றி நடிகர் தனுஷும் புதிய கொடியை அறிமுகப்படுத்தி நலத்திட்ட உதவிகளை வழங்குவது, ரத்த தானம் செய்வது போன்ற முன்னெடுப்புகளை செய்து வருகிறார். மேலும் வெள்ளை சிறப்பு நிறத்தில் நட்சத்திரம் பொறிக்கப்பட்ட கொடி அறிமுகம் செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர் மாவட்டம் தோறும் ரசிகர்களை சந்திக்க திட்டமிட்டுள்ளார். இதனால் 2031க்குள் தனுஷ் அரசியல் கட்சி தொடங்குவார் என ரசிகர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர்.